இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கடலை வென்ற சிட்டுக்குருவி. ஒரு கடற்கரையில் மேய்ந்து வாழ்ந்து வந்தது ஒரு ஆண் சிட்டு. அந்த சிட்டுக்கு ஒரு மனைவி சிட்டு இருந்தது. இரண்டும் கடற்கரையில் இருந்த ஒரு செடியின் கீழ் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. பெண் சிட்டுக்கு சினை ஏற்பட்டவுடன் அது ஆண் சிட்டை பார்த்து, நான் எங்கே முட்டையிடுவது என்று கேட்டது. எங்கே இடுவது? இங்கே இட வேண்டியதுதான், இதை விட வேறு இடம் நமக்கு எங்கே இருக்கிறது என்று பதில் சொல்லியது ஆண் சிட்டு. கடற்கரையில் முட்டையிட்டு வைத்தால் அலையடித்து கடல் எடுத்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று பெண் சிட்டு கலங்கியது. போடி போ, பெண் புத்தி என்பது சரியாக இருக்கிறது. நாம் இன்னார் என்று நினைத்து பார்க்காமல் அந்த கடல் நாம் முட்டைகளை எடுத்து கொண்டு போனால் அது பாடும் பாடு நாயும் படாது என்று அந்த ஆண் சிட்டுக்குருவி வீராப்பு பேசியது. என்ன புத்தியோடு இப்படி பேசுகிறாய்? வாயடக்கமில்லாத ஆமை இறந்த கதை உனக்கு தெரியாதா? அந்த ஆமையின் கதையும் 3 மீன்களுடைய கதையும் தெரிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய் என்று பெண் சிட்டுக்குருவி கூறி அதை கதைகளையும் விளக்கமாக சொல்லியது. அது கிடக்கட்டும், நமக்குள்ள இடம் இதுதான், இங்கே தானே நீ உன் முட்டைகளை இடு என்று கட்டாயமாக கூறியது ஆண் சிட்டு. இதை கேட்டுக்கொண்டிருந்த கடலரசன், ஓஹோ, இவற்றின் சமர்த்தத்தை பார்க்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டது. பெண் குருவி இட்டு வைத்த முட்டையை அலையடித்து கொண்டு போய்விட்டது. அதை கண்ட ஆண் சிட்டுக்குருவி கடலை பார்த்து, ஏ கடலே, இப்போதே என் முட்டையை திருப்பி கொண்டு வந்தால் சும்மா விட்டு விடுகிறேன், இல்லாவிட்டால் உனக்கு துன்பம் ஏற்பட செய்வேன் என்று கூறியது. கடல் அதற்கு பதில் ஒன்றும் பேசவில்லை. சிட்டுக்குருவி உடனே பறந்து சென்று எல்லா சிட்டுகளையும் அழைத்தது. சிட்டுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் மற்ற பறவைகளை எல்லாம் அழைத்து கொண்டு பறவை அரசனை நோக்கி பறந்தது. அந்த ஆண் சிட்டு, பறவை அரசன் கருடன் முன் போய், கருடதேவா, பறவை குலங்களுக்கு பெரிய பழி ஏற்பட்டு விட்டது. கடலரசன் எங்கள் முட்டைகளை அடித்து கொண்டு போய்விட்டான். இக்கணமே அதை திரும்ப பெறாவிட்டால் யாரும் நம் குலத்தை மதிக்க மாட்டார்கள் என்று வருத்தத்துடன் கூறியது. கருடன் உடனே திருமாலுடன் பறந்து சென்று முறையிட்டது. திருமால் உடனே கடலரசனை அழைத்து, ஏன் முட்டையை எடுத்து சென்றாய்? இப்பொழுதே கொண்டு வந்து அந்த சிட்டுக்குருவியிடம் கொடுத்து விடு, இல்லை என்றால் என் கோபத்துக்கு ஆளாவாய் என்று கட்டளையிட்டார். கடவுளின் கட்டளையை கேட்ட கடலரசன் பயந்து நடுங்கி உடனே முட்டைகளை கொண்டு வந்து சிட்டுக்குருவிகளிடம் கொடுத்து விட்டான். கூட்டு முயற்சியால் ஆகாத காரியம் உலகத்தில் என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை.